ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். சிவதனுசை பற்றி தான். சிவதனுசு அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ராமாயணம் ஞாபகம் வரும் இல்லையா? ராமர் சிவதனுசு நாணேற்றி தான் வந்து சீதையை கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதாவது ஜனகர்கிட்ட தான் அந்த சிவதனுசு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி அது யார்கிட்ட இருந்துச்சு, அதோட ஸ்டோரி என்ன, ராமர் இந்த சிவதனுசை நாணேற்ற பிறகு அதோட வேலை என்ன, அதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவபெருமான் கிட்ட கோடிக்கணக்கான தனுசு இருக்குது, அதாவது வில்லு. இவை எல்லாமே சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்மளோட அறிவுக்கு தெரிஞ்சவரை சிவபெருமான் தன்கிட்ட இருக்கிற 3 சிவதனுசுக்குள்ள பிரசாதமாக அளித்திருக்காரு பல்வேறு சந்தர்ப்பங்களில். அதில் ஒன்று ராவனுடைய தவத்தை மெச்சு அவனுக்கு அளிக்கப்பட்டது. சிவபெருமானே வழங்கிய வில் அப்படிங்கிறதுனால அதோட மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும், இது நமக்கு யாருமே சொல்லாமலே தெரியும் இல்லையா? சிவதனுசுவை வச்சுருக்கோம் ஒருத்தனை இந்த உலகத்தில் யாராலுமே வெல்ல முடியாது. ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரை தான் அது சிவப்பிரசாதமாக இருக்கும். அதை தவறாக பயன்படுத்தினா அது தன்னுடைய சக்தியை இழந்துடும். இதை பூரணமாக உணராததுனால ராவணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அகங்காரம் கொண்டு சிவவாக்க மறந்து எல்லா லோகங்களுக்கும் போய் அங்கே இருக்க தேவர்கள் கந்தவர்கள் எல்லாரையும் வென்றெடுக்கிறாரு. நவகிரக லோகங்களுக்கும் போய் எல்லா நவகிரகங்களையும் தன்னுடைய அடிமையாக்கி தன் சிம்மாசன படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்துகிறாரு. இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியாக பிரம்மலோகத்துக்கு வராரு. பிரம்மாவையும் வென்று தன்னுடைய அடிமையாக்கணும்னு நினச்சி போகிறாரு. ஆனால் பிரம்மலோகம் போனவருக்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ராவணனுடைய தவறான செய்கையால் தன்னோட சக்தி மொத்தத்தையுமே இழந்த சிவதனுசு பிரம்மலோகம் போனதுக்கப்புறம் முழுவதுமாக தன்னுடைய சக்தியை இழந்துருச்சு. இதை சற்றும் எதிர்பாராத ராவணன் செய்வதறியாது திகைக்கிறாரு. பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கம் அடைந்து தலை குனிந்து ராவணன் வராரு. தன்னுடைய செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அரக்கலோகத்திற்கு வெறுங்கையோடு திரும்புகிறாரு. இனி சிவதனுசால என்ன பயன் அப்படின்னு நினச்சி அதை தூக்கி எறிந்துடுறாரு. இதை பார்த்த ஜனக மகாராஜா, சிவப்பிரசாதம் இல்லையா, எப்படி இருந்தாலும் அது சிவப்பிரசாதம், இது ஏன் ராவணன் தெரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டு அந்த சிவதனுசுவை தான் எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு தினமும் விதமான அபிஷேகமும் ஆராதனையும் பூஜைகளையும் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு வராரு. காலசக்கரம் சுழலுது. குழந்தை பாக்கியம் இல்லாதால சீதையை பூமியிலிருந்து கண்டெடுத்து தன்னுடைய மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் இல்லையா? சீதை சிறுமியாக இருக்கும்போது ஒரு நாள் தன் தோழிகளோட பூப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பந்து உருண்டு சிவதனுசுக்கு கீழே மறைஞ்சு போயிடுது. பந்தை தேடி வந்த சீதை தன்னுடைய இடது கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்து கொண்டு வலது கையால் பந்தை எடுத்துட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்ததும் ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா சிவதனுசுவை 10,000 வீரர்கள் சேர்ந்தாதான் நகர்த்தவே முடியும். ஆனால் இந்த குழந்தை அலட்சியமாக இடது கையால் தூக்கிருச்சே அப்படின்னு அவரோட கண்களை அவராலே நம்ப முடியல. அதே சமயத்தில் இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்படுது. இந்த பராக்கிரமம் பொருந்திய கன்னியை எவருக்கு மனம் முடிப்பது? இவளுக்கே இவ்வளோ ஆன்மீக பலம் இருந்தால் இந்த சிறுமியை மணக்கும் வீரன் எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே அப்படி ஒருத்தன் ஈரேழு உலகத்தில் இருக்கிறான்னு அப்படிங்கிறதே சந்தேகம். இருந்தாலும் எப்படி எங்கே அவனை தேடுவது அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகளில் இந்த மகாராஜா கஷ்டப்படுறாரு. மகளுக்கு திருமண வயது வந்ததும் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுக்க ஆலோசிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் சிவதனுசை நாணேற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதன் பிறகு நடந்தவை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸ்ரீராமர் சிவதனுசுவை நாணேற்றி உடைச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்களோட திருமணமும் நடக்குது. அதுக்கு பின்னாடி முறிந்த சிவதனுசு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினைப்பது போல் சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டும் இல்லைங்க. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு. சிவதனுசில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்கிறாங்க. தனுசு முறிஞ்சதுனால அனைத்து தெய்வ சக்திகளும் வெளியே வந்து தாங்கள் எங்கு செல்வது அப்படின்னு தெரியாமல் திகைக்கிறாங்க. எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி, பல வருஷமாக நாங்கள் இந்த சிவதனுசிலே குடியிருந்தோம். இப்போ இந்த தனுசு முறிஞ்சு விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு சாத்வீகமாக எதுலேயுமே ஈடுபட முடியாது. தனுர்வேதத்தில் லயித்துள்ள எங்களுக்கு வீரம் சண்டை இவற்றில் தானே மனம் ஈடுபடும். எனவே தாங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலே ஒரு நல்ல வழியை கூறணும் அப்படின்னு சொல்ல ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுறாரு. பின்னர் சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தெய்வ சக்திகளையும் 1008 அஸ்திரங்களில் ஆவாகனம் செஞ்சு அந்த 1008 அம்புகளாக்கி ராமபிரானுக்கு வெற்றி பரிசாக அளிக்கிறாரு. அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பார துணியிலே குடிக்கொண்டு
ராமருக்கு உறுதுணையா நிற்கிறாங்க. இலங்கையில ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்துல ராவணனுடைய உடலை துளித்து அவனை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த 1008 அஸ்திர சக்திகளே. ராவணன் சிவதனுசை முறையா பயன்படுத்தாதது, யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினானோ அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களா மாறி அவன் உயிரை கவர்ந்தது. உண்மையில ராமர் ராவணனை கொல்லவில்லை, ராவணனுடைய தீவினைகளே அவன் உயிரை கவர்ந்தது. தன் வினை தன்னை சுடும் அப்படின்ற முதுமொழிக்கு நிரூபணமா நின்றது சிவதனுசுவே. இந்த கதை சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.